ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிள் வெஜிடபிள் குருமா எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், பட்டாணி, சுடுதண்ணியில் போட்ட காலிஃப்ளவர். இதில் நான் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு வச்சு அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம குக்கர் வைக்க போகிறோம். குக்கரை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி, ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருஞ்சீரகம், தேவையான அளவு பெருஞ்சீரகம் போட்டு நல்லா பொரியணும். பெருஞ்சீரகம் பொரிஞ்ச பிறகு வெங்காயத்தை நம்ம அதில் சேர்க்கணும். வெங்காயத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா தக்காளி சேர்க்கணும். தக்காளி சேர்த்து புதினா, கொத்தமல்லி அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் விழுதுகளை கொட்டி அதில் மிக்ஸ் பண்ணணும். அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அதுக்கு பிறகு எல்லாம் நல்லா வதங்கியிருக்குதான்னு நல்லா பார்க்கணும். பார்த்துட்டு இப்போ நம்ம தேவையான காய்கறிகளை நான் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, எல்லா காய்கறியும் நமக்கு என்னென்ன காய் தேவையோ எல்லா காயுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பட்டாணி சேர்க்கணும். என்கிட்ட பச்சை பட்டாணி இல்லை, அதனால நான் வெள்ளை பட்டாணி சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே ஊற வச்சு எடுத்து வச்ச பட்டாணி அது. பட்டாணியை சேர்த்து நல்லா வதக்கணும். ஏன்னா நல்லா வதங்கினா தான் காய் சீக்கிரமாக வேகும். தேவையான அளவு கல் உப்பு போட்டு திரும்பவும் வதக்கணும். அதுக்கு பிறகு காலிஃப்ளவர் கடைசியாக போடலாம். கடைசியாக ஏற்கனவே நம்ம சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம், அதனால் கடைசியாக போட்டு ஒரு வதக்கிடணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம மசாலா போடணும். கரம் மசாலா கொஞ்சமும், மிளகாத்தூள் கொஞ்சம், மல்லித்தூள் கொஞ்சம். நான் எல்லாமே வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதனால் மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம அந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் ஒரு வதக்கணும். அதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு, தண்ணி ஊற்றின பிறகு கொஞ்சம் தேங்காய், 4 முந்திரி, கொஞ்சமாக கசகசா போட்டு அரைச்சி வச்சுட்டு தேங்காய் பேஸ்ட்டை அதில் கொட்டணும். அதில் கொட்டி கொஞ்சமாக நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா குக்கரை மூடி 4 விசில் விடணும். 4 விசில் விட்ட உடனே விசில் முடிஞ்ச பிறகு இறக்கினா சுவையான வெஜிடபிள் குருமா ரெடி. நான் செஞ்ச குருமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.